பிரைஸ் தி லார்ட். மீட்பு நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துகள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். செயின்ட் மேத்யூ சாப்டர் 5:8. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். ஒவ்வொரு நாள் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். இப்போ நம்முடைய இருதயத்தில் ஒரு ஆசீர்வாதங்கள் பிறக்கணும். இது ஒரு அருமையான நாள். இந்த நாள் ஓய்வு நாள். ஓய்வு நாளுக்குரிய விசேஷித்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக கடந்து வரணும். இருதயம் சுத்தமானதாக போதும். சிலர் நல்லா அழகாக பேசுவாங்க, ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. அவங்க பேசுகிற விதம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அவங்க ஹார்ட்டு அது மிகப்பெரிய ஒஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் அப்படி தானே, நம்ம கூட நிறைய நேரத்தில் அப்படி தானே இருந்துருக்கிறோம். ஏசப்பா அன்பு நமக்குள்ளே இல்லை அப்படின்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? அசுத்தமாக தான் இருக்கும். ஏசப்பா அன்பு நமக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும். சில நேரத்துலலாம் ரொம்ப கஷ்டம். ஊழியத்து நிமித்தமாக போகும்போதோ இல்லை வெளியில் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ நம்முடைய ஹார்ட் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப கஷ்டம். சில நேரத்தில் சந்தோஷமாக இருக்கும், சில நேரத்தில் துக்கமாக இருக்கும். ஒரு இடத்துக்கு நாங்கள் சில சகோதரர்களாக சேர்ந்து ஒரு டெத்துக்கு போயிருந்தோம். அந்த டெத்தில் இருதயம் ரொம்ப தேய்மை அழுதுது. அந்த இடத்துல அழுது முடிச்சுட்டு அடுத்த ஒரு 2 ஹவர்ஸில் இன்னொரு இடத்துக்கு வந்தோம். அங்கே ஒரு பர்த்டே. அப்போது அந்த இடத்துல வந்த உடனே அப்படியே சிரிக்கிறோம், அங்கே அழுகிறோம், அப்படியே பட்னி அந்த இடத்துலேருந்து இங்கே வரோம், இந்த இடத்துல வந்துட்டு சந்தோஷமாக சிரிக்கிறோம். மனுஷன் வாழ்க்கை எவ்வளோ பெரிய பாருங்கள், மியூசிக் சேர் மாதிரி. அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் அப்படி இருக்குது, கொஞ்சம் இந்த பக்கம் எப்படி இருக்கிறது. அந்த இருதயம் என்பது ரொம்ப அவசியமான ஒரு காரியங்கள். சில நேரத்தில் நமக்கு யாரையா ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மனசில் இதெல்லாம் அவங்ககிட்ட கொட்டிடணும். என் மனசில் இதெல்லாம் அவங்க தான் கரெக்டாக நினச்சிக்கிறோம். அவங்க நம்மள்ட்ட பேசுறதை வச்சு அப்படியே நினச்சிக்கிறோம். ஆனால் நம்மை காட்டிலும் இன்னும் மேலானவங்க அவங்களுக்கு கிடைக்கும்போது நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க. அப்போது நம்ம பேசின வார்த்தைகள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தான் பிரச்சனை குறித்து தான் மாறுது. நம்மளை குறித்து தப்பாக அவங்க பேச ஆரம்பித்து ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழலில் நடந்து வந்துடுது. நிறைய நேரங்களில் நானும் இப்படி பாதிக்கப்பட்டது உண்டு. என் அன்பு சகோதரியே, இருதயத்தில் சுத்தம் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? தேவனை நம் தரிசிப்பதற்காக நம்முடைய இருதயத்தில் சுத்தம் இருக்க வேண்டும். தேவனை நம்ம தரிசிக்கிற நேரங்கள் ரொம்ப கம்மி. ஆனால் இருதயம் சுத்தமாக இருந்துகிட்டே இருந்துச்சு சொன்னால் நம்ம எப்பயுமே அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருடைய அன்பு நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு கடந்த நாட்களில் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்காக சென்று இருந்தேன். எனக்கு ஒரு டைம் கொடுத்தார். இந்த டைமுக்குள்ளே இன்னைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் கிளம்ப முடியல. அந்த இடத்துல கிளம்பாததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக சில வேதனைகள் உருவ ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப மனசு சங்கடமாயிடுச்சு, ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. எவ்வளோ ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? எவ்வளோ பாடி என்ன பிரயோஜனம்? எவ்வளோ நேரம் அந்நிய பாஷை பேசி என்ன பிரயோஜனம்? இந்த ஊழியத்தை நிறைவேற்றி என்ன பிரயோஜனம்? அந்த டைமிங்கை மிஸ் பண்ணிட்டோமே. அந்த டைமிங்கை மிஸ் பண்ணது நிமித்தமாக சில மனசு வேதனைகள் ஆயிடுச்சு. ஆண்டவர் இதுக்கப்புறம் நாங்கள் கரெக்டாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் இருதயம் நீங்கள் தான் ஆளுகை செய்யணும். இருதயத்தில் அப்போ தான் ஒரு சுத்தம் உண்டாகும். நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் அந்த இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? இயேசுவின் ரத்தம் அதிகமாக நம்ம இருதயத்தில் கழுவப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தை உருவாகிறது எங்கே தெரியுங்களா? முதலாவது ஒரு குழந்தை உருவாக்கும் போது இருதயம் தான். அதே போல் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் முதலாவது அவங்களுடைய எந்த மனுஷனுடைய உறுப்பில் எது ஃபஸ்ட்டு செயலிழந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹார்ட்டு தான். அதனால்தான் ஒரு புதுசாக ஒருத்தவங்களை விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹார்ட் அப்படியே ஒரு அம்புக்குறி போட்டு அமுச்சு வைப்பாங்க. அவ்வளோதான் அவங்க லைஃபு. என் அன்பு சகோதரியை, இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் நாம் ஆஸ்வதிக்கப்படுவோம். அந்த ஆஸ்வதிக்கப்பட்டால் தான் தேவனை தரிசிக்க முடியும். நாம் தேவனை தரிசித்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதங்கள் நிச்சயமாக கரை புரண்டு ஓட்டின யோர்தான் வெள்ளம் போல நிறைவாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதம் தருவார். எப்போதும் அந்த சுத்தத்தை வச்சுக்குவோம். இருதயம் சுத்தமாக இருக்கட்டும். ரொம்ப கஷ்டம். நிறைய இடங்களில் நாம் எப்படிலாம் போகிறோம், நிறைய இடங்களில் ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சமானவங்களை சூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சமான ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சமான வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி திருமணம் கூட அப்படி தான். யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச காலம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் இடறிடுறாங்க. என் அன்பு சகோதரியே, இருதயம் வசனத்து பிரகாரம் சுத்தமாக இருக்கட்டும். பரிசுத்தாவின் அன்பில் சுத்தமாக இருக்கட்டும். இயேசுவின் ரத்தத்தில் சுத்தமாக இருக்கட்டும். அபிஷேகத்தில் சுத்தமாக இருக்கட்டும். இதில் எதில் ஒன்று நம்ம குறைவுபட்டாலும் சரி, அதில் நமக்கு ஒரு வேதனைகள் வந்துடும்.
தேவனை தரிசிக்க முடியாது. இன்றைக்கி நம்ம உலகத்தை தரிசிக்க வேண்டாம். ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? நீங்கள் என்னோட கூட இருக்கணும் ஆண்டவரே, என் இருதயத்தை நீர் தான் ஆளுகை செய்யணும். பாருங்கள் அப்பா, உங்கள் அன்பு பிரச்சனை என்னை தொடரும் ஆண்டவரே. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்கிறீங்களே. இந்த ஓய்வு நாளில் நாங்கள் உண்மை தரிசிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய அன்பில் இருக்கணும்ப்பா. நாங்கள் உங்கள் பிரசனத்தில் இருக்கணும்ப்பா. நாங்கள் உங்கள் தயவில் இருக்கணும். எங்கள் மேலே அந்த கிருபை உண்டாகட்டும். எங்கள் மேலே அந்த தயவு உண்டாகட்டும். எங்கள் மேலே அந்த வல்லமை உண்டாகட்டும். அப்பா, நீர் இரக்கம் செய்வதற்காக ஸ்தோத்திரம், கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட அருள் புரியும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.